சமூக உள்ளடக்கத்துடன் கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா உதாரணம். ஸோ ஐநா அதிகாரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4 என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் consequences of climate change and mitigation measures, பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மனிதவள மேம்பாடு உலக அளவில் குறைந்து விட்டது. ஸோ மனித HDI இண்டெக்ஸ்ன்னு சொல்லும்போது என்னென்ன க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி இதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஸோ எஜுகேஷன், ஸோ ஜிடிபி பெர் கேபிட்டா. ஸோ இது பேசிஸில் தான் இந்த HDI இண்டெக்ஸை வந்து வெளியிடுவாங்க. ஸோ எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த அமைப்பு தான் HDI இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பருவநிலை மாற்றம், வறுமை என பல்வேறு சவால்களை திறமையாக எதிர்கொண்டு வளர்ச்சி பாதையில் இந்தியா பயணிப்பது வந்து பாராட்டுக்குரியது அப்படின்னு ஐநா அதிகாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2030க்குள் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய வளரும் நாடுகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 212 லட்சம் கோடி நிதி தேவைப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த அமைப்பானது 1992ஆம் ஆண்டு தான் பிரேசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோவில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எதற்காக அப்படின்னா, அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸோட எஃபெக்ட் என்னன்னா, எக்ஸாம்பிள் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருக்கும்போது அதிக அளவில் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி டெம்பரேச்சரை வந்து அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய பாதிப்புகள் இதனால் ஏற்படும். ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸை கம்மி பண்ணுறதுக்காக தான், ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது மாநாடு. ஸோ இது எந்தெந்த நாடுகள் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க.